வணக்கம் நேயர்களே, இது ஒரு முக்கியமான உங்கள் சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய ஒரு பதிவு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது பாரம்பரியத்தோடு ஒன்றி போன யாகம், யக்யம்னு சொல்லுவோம், இல்லைன்னா வேள்வி, இவற்றுக்குரிய ஆராய்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த வேள்விகள் நமது இந்திய நாட்டில் மட்டுமல்லாமல் தெற்காசிய நாடுகள், மத்திய ஆசியா இங்கெல்லாம் நடத்தப்பட்டன என்பதற்கான ஆதாரம் இப்பொழுது கிடைத்துள்ளது. இந்த பதிவில் மிக முக்கியமான மந்திரமான காயத்ரி மந்திரம் மஞ்சூரியாவிலும் சைபீரியாவிலும் ஓதப்பட்டது என்ற ஆதாரத்தை நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, ஒரு சீன அரசன் தன்னுடைய பாதுகாப்புக்காக வேத மந்திரங்களை ஒரு பிங்கான் ஜாடியில் எழுதி வைத்து கொண்ட ஆதாரத்தையும் நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம். இந்த பதிவில் வேறு ஒரு கேள்விக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை ஆண்டுகள் 2000 ஆண்டுகளாக புழக்கத்தில் இருந்து வரும் இந்த வேள்விகள் இன்றைய காலகட்டத்தில் அதோடைய எஃபெக்ட் குறைஞ்சிடுதா, அந்த வேள்விகளுடைய தன்மை குறைந்து விட்டதா என்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்துள்ளது. இதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. பர்ஜன்ய யாகம்னு சொல்லுவோம், அதாவது மழை வேண்டி நடத்தக்கூடிய யாகங்களில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரூல் படி அந்த மந்திரங்கள் ஓதின 7 மணி நேரத்தில் மேகங்கள் சூழ வேண்டும், அடுத்த 7 மணி நேரம் கடுமையான மழை இருக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரி நடக்கவில்லையே என்று பலர் சொல்கிறார்கள். மழை வேண்டி யாகம் நடத்தினால் மழை பெருசாக வருவதில்லை. அது மட்டும் இல்லாமல் பெருந்தொற்று நோயாக கருதப்படும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக பல யாகங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் அந்த நோயை கட்டுப்படுத்த முடியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த யாகத்தில் பங்கு பெற்றவர்களுக்கே கொரோனா நோய் வந்துவிட்டது என்றது வருத்தமான செய்தி. ஆகவே அப்போ இந்த இன்றைய காலகட்டத்தில் இந்த வேத மந்திரங்களுடைய எஃபெக்ட் குறைந்து விட்டதா என்ற கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருப்பிருக்கிறோம். அதையும் நம்ம பதில் சொல்ல முயற்சி செய்வோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். இந்த வேள்விகளுடைய முக்கியத்துவம் என்ன, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அது ஒரு மனிதன் தனக்கு வேண்டிய அல்லது சமுதாயத்துக்கு வேண்டிய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள இயற்கை சக்திகளை அணுகுகிறான். இயற்கை சக்தி தான் நம்ம தெய்வம்னு சொல்கிறோம். யாக குண்டம் வளர்த்து அதில் அக்னியை தீ மூட்டி அந்த இயற்கை தெய்வத்துக்கு பிடித்தமான திரவியங்களை அதில் போட்டுட்டு அந்த தெய்வத்துக்கு உரிய மந்திரங்களை ஜபிச்சு ஓதி அந்த புகையானது அந்த இயற்கை தெய்வங்களோடு இணைந்து நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கிறது. இதுதான் ஒரு சாதாரண ஜெனரல் தியரி ஆஃப் இந்த யாகங்கள். நமது புராணங்களில் இதை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. உங்களுக்கே தெரியும், ராமாயணத்தில் அஸ்வமேத யாகம், பல யாகங்கள் நடத்தப்பட்டுள்ளன, மகாபாரதத்தில் நடத்தப்பட்டுள்ளன. கல்வெட்டுகள் ஆதாரங்களை கொண்டு பார்க்கும்பொழுது தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 1000 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1,00,000 யாகங்கள் நடந்திருக்க வேண்டும். இது கல்வெட்டுகள் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு நம்ம சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, சேர சோழ பாண்டியர்கள் வேள்விகள் நிறைய நடத்தியிருக்காங்க என்ற செய்தியும் கல்வெட்டில் வருகிறது. பல்யாக சாகை முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசன் 8ஆம் நூற்றாண்டு, அதிலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை உங்களுக்கு மதுரையில் ஆயிரக்கணக்கான வேள்விகள் நடத்தப்பட்டுள்ளன என்று தெரிய வருகிறது. இந்து மதத்தின் என்சைக்ளோபீடியா என்று சொல்லக்கூடிய அந்த அமர கோஷம், அதில் ஒரு யாகசாலை எவ்வாறு செயல்படும், அது எவ்வாறு அமைப்பது, அதனுடைய மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா எல்லாமே இருக்கிறது. இது எழுதியவர் அமரசிம்மம் என்ற ஒரு ஜெயினர். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், தொல்லியல் பார்வையில் இது பார்க்கும்பொழுது நமக்கு ஏதாவது அகழாராய்ச்சியில் யாகம் நடந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிதான்னு கண்டுபிடிக்கலாம். தென்னாட்டில் இது மாதிரி எதுவுமே கிடைச்சதா தெரியவில்லை. இதுவரை ஒரு பெரிய லெவலில் ஒரு யாகம் நடந்ததற்கான ஆதாரங்களை கொண்ட அகழாராய்ச்சி நமக்கு தென்னிந்தியாவிலேயே அதிகமாக கிடைக்கவில்லை. ஆனால் சமீபத்தில் மத்திய தொல்லியல் இலாக்கா, மத்திய ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, உத்தரகாசி பக்கத்தில் புரோலா என்ற இடத்தில் ஒரு அகழாராய்ச்சி செய்தார்கள். அந்த இடத்துல பறக்கும் கருடன் அமைப்புடன் கூடிய ஒரு யாகசாலை கிடைத்தது. அதுதான் நீங்கள் இப்போ படத்தில் பார்க்குறீங்க. எங்கே சயனசித்தி என்று அதற்கு பெயர். பறக்கும் கருடன் இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் சாவரின்டி. தைத்திராய சமிதைத்தில் இதை பற்றி விரிவாக பேசப்படுகிறது. இந்த யாக குண்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் ஒரு தங்கத்தினால் ஆன தகடு.
அதில் வந்து ஒரு மனிதனுடைய உருவம் இருக்கிறது, இது அக்னி என்றும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த யாகசாலையில் பல பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. இதை தெர்மோல்யூமினசன்ஸ் என்ற கால கண்டுபிடிப்பில் வந்து டிஎல் டேட்டிங்னு சொல்லுவாங்க. இதனுடைய காலம் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசி, பிஃபோர் கிரைஸ்ட், பிசிஇ என்று கண்டுபிடிக்கப்பட்டது. தெர்மோல்யூமினசன்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பானை ஓடு எப்பொழுது வந்து சூளையில் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை கண்டுபிடிப்பது தான் இந்த தெர்மோல்யூமினசன்ஸ் டேட்டிங். ஸோ அந்த டேட்டிங் மோரலஸ் வெரி ப்ரிசைஸ் அப்படிங்கிறதுனால பலர் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இந்த புரோலா அகழாராய்ச்சி ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்று சொல்லலாம். இது ஒரு ஆதாரம் நமக்கு கிடைத்துள்ளது. இதே மாதிரி பறக்கும் கருடன் அமைப்போடு கூடிய ஒரு யாகசாலை ஜாவாவில் கிடைத்துள்ளது. அந்த படத்தை இப்போ நீங்கள் பார்க்கலாம். மிக அபூர்வமான ஒரு ஆதாரம் இது. இந்தோனேஷியா நாட்டில் உள்ள ஜாவாவில் இதனுடைய காலம் 16வது நூற்றாண்டு. பறக்கும் கருடன் அதில் உருவான யாகசாலை. இந்த யாகசாலையில் ஏகப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்தன. நிறைய கிரெயின்ஸ் கிடச்சிருக்குன்னு கேள்விப்பட்டோம். அரிசி, பருப்பு எல்லாமே கிடைத்திருக்கிறது. சில மெட்டல்ஸ் எல்லாம் கிடைத்துள்ளது. ஆனால் இந்த ஆராய்ச்சி முழு அளவில் நடைபெற்றதாக தெரியவில்லை. ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு யாகசாலை எப்படி அமைக்க வேண்டுமோ அந்த மாதிரி அமைத்து உள்ளார்கள் என்று கண்டுபிடிக்க. இதனுடைய காலம் 16வது நூற்றாண்டு. இங்கிருந்து ஒரு 400 கிலோமீட்டர் கீழே வந்தீங்கன்னா போர்னியோ. இந்த போர்னியோவில் பூர்ணவர்மன் என்ற ஒரு இந்து அரசன் காலத்தில் வந்து 4 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யுகஸ்தம்பங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அங்கே யாகம் நடந்ததற்கான ஆதாரங்கள். இப்படி பார்க்கும்போது கிபி 4வது நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை தெற்காசிய நாடுகளில் யாகம் சிறப்பாக நடைபெற்றது என்பதற்கான ஆதாரம் நமக்கு கிடைத்துள்ளன. இந்த யாகங்களில் பிரயோகம் செய்யப்படும் மந்திரங்கள் ரொம்ப முக்கியமானவை இல்லையா? அவை எல்லாமே தெற்காசிய நாடுகளில் மட்டும் இல்லாமல் மத்திய ஆசியா, மஞ்சூரியா, சைபீரியா நாடுகளிலும் புழக்கத்தில் இருந்தன என்பது நமக்கு ஆச்சரியமான ஒரு செய்திகள். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாகவே இந்த யாகத்தில் நம்ம பயன்படுத்தப்படும் மந்திரங்கள் நூற்றுக்கணக்கில். அதில் முக்கியமானவை வந்து உங்களுக்கு காயத்ரி மந்திரம் ருக்வேதத்தில் வருகிறது. அப்புறம் ஸ்ரீருத்ரம் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய சமிதை, நூற்றுக்கணக்கான பீஜ மந்திரங்கள், இவை எல்லாமே ஒரு யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அபூர்வமான ஒரு மந்திரம், காயத்ரி மந்திரம். மஞ்சூரியா நாட்டில் இது பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு டெக்ஸ்டரில் பிரிண்ட் செய்யப்பட்டது. இதனுடைய காலம் 10வது நூற்றாண்டு. இதை கண்டுபிடித்தவர் ரகுவீரா என்ற ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அது அந்த காலத்தில் ஜன் சங்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் சொந்த பணத்தை செலவழித்து சைனாவுக்கும் தெற்காசிய நாடுகளுக்கும் விஜயம் செய்து நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை நமக்கு திரட்டி கொண்டு கொடுத்தவர். ஹேட்ஸ் ஆஃப் டு ரகுவீரா. அவருடைய கலெக்ஷன்லேருந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். இதில் வந்து காயத்ரி மந்திரம் 4 மொழிகளில் அதை வந்து எழுதப்பட்டுள்ளது. ஒன்று வந்து மஞ்சூரியன், இன்னொன்று மங்கோலியன், சீன மொழி அண்ட் திபேத்தியன் மொழி. 4 மொழியிலும் இந்த காயத்ரி மந்திரம் எழுதப்பட்டுள்ளது. எங்கே இது கிடைத்தது என்றால் மஞ்சூரியாவில். இதே மாதிரியான டெக்ஸ்டர் உள்ள காயத்ரி மந்திரம் அகண்ட பாரதத்தின் ஒரு பகுதியான சைபீரியாவிலும் கிடைத்தது என்று சொல்லுகிறார் ரகுவீரா. சைபீரியாவுக்கு எப்படி இந்த மந்திரம் போனது என்று தெரியவில்லை. அங்கிருந்து இங்கே போச்சா, இங்கேருந்து அங்கே வந்ததா என்று நமக்கு தெரியவில்லை. இந்த செய்தியை நான் கேள்விப்பட்டவுடன் எனக்கு மனதில் பட்ட 2 முக்கியமான நூல்கள். ஒன்று ராகுல சங்கார்த்தியன் எழுதிய ஃப்ரம் பால்கா டு கங்கா என்ற நூல். அடுத்தது பால கங்காதர திலக் எழுதிய ஆர்டிக் ஹோம் ஆஃப் ஆரியன்ஸ் என்ற 2 நூலும் எனக்கு மனசில் பட்டது. ரொம்ப அதிசயமான விஷயம், காயத்ரி மந்திரம் வந்து உங்களுக்கு மஞ்சூரியா மற்றும் சைபீரியாவில் கிடைத்துள்ளது என்பது. அப்போ அந்த காலத்தில் அந்த மந்திரம் அங்கு பிரபலமாக இருந்தது என்று தானே அர்த்தம், பொருள். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். இது சைனாவில் நடைபெற்ற ஒரு அகழாராய்ச்சியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அரசன் 1426 to 36 மிங் அரசர், மிங் நாட்டின் அரசர் அவர். ஹங்ஸ்டி செஃபு என்ற அவருக்கு பெயர். சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட பீஜ மந்திரங்களை அவர் வந்து ஒரு பீங்கான் ஜாடியில் அதை எழுதி வைத்து அது தன்னுடைய வீட்டுள்ளேயே, தன் அரண்மனையிலேயே, தன் பக்கத்திலேயே வச்சுருந்தாராம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த காரணத்தை கொண்டும் எதிரிகள் தங்களை தோற்கடிக்கக்கூடாது, எதிரிகளுடைய பகையினால் தான் மரணம் அடையக்கூடாது என்ற அச்சத்தில் இந்த மந்திரங்களை வைத்து கொண்டதாக அந்த ஆராய்ச்சி சொல்கிறது. இந்த மந்திரங்களை நீங்கள் பிக்சரில் பாருங்கள்.
இந்த மந்திரம் என்ன என்பதை ரகுவீரா இவ்வாறு சொல்லுகிறார். பூம் கம் கம் ஹம் லம் மம் பம் என்ற பீஜ மந்திரங்கள் தான் இவை என்று ரகுவீரா சொல்கிறார். இது வந்து மகா நிர்வாண தந்திரத்தில் வருகிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா வந்து சீனாவில் வந்து இந்து மதம் அந்த காலத்தில் பரவி இருந்ததா என்று. அப்படி இல்லை. சீனாவில் வந்து இந்து மதம் பரவுறதுக்கான ஆதாரங்கள் மிக மிக குறைவு. ஆனால் பௌத்த மதம் அங்கே சிறப்பாக பரவியுள்ளது நமக்கு எல்லாமே தெரியும். புத்தர் மகா பரிநிர்வாணத்தை அடைந்தவுடன் அந்த புத்த மதம் ரெண்டாக பிரிஞ்சு ஒன்று ஈனாயானம் மகாயானம். இந்த மகாயானம் தான் இன்று மிகவும் பிரபலமாக சைனாவில் இருக்கிறது. இந்த மகாயானம் இந்து மதத்தின் பல பண்புகளை தனக்குள் உள்வாங்கி கொண்டது. அதில் இந்த மந்திரங்களும் ஒன்று. அதனால தான் இந்த மந்திரத்தை வந்து இந்த சீன அரசன் பயன்படுத்தினான். இந்த மந்திரம் வந்து நிச்சயமாக ஒரு வேத மந்திரங்களில் ஒன்று தான் என்று ரகுவீரா சொல்கிறார். இது ஒரு அபூர்வமான ஒரு தகவல். அடுத்ததாக நாங்கள் பார்க்க பொழுது இப்பொழுது மங்கோலிய நாட்டுக்கு நம்ம போவோம். டேட் வந்து 1269. குப்லாய் கான், மறக்க முடியாத வரலாற்று அரசன், கொடுங்கோலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ் அ கிரேட் எம்பரர். அவர் வந்து புத்த மதத்தையும் இந்து மதத்தையும் ஒன்றாக சேர்த்து வளர்த்தவர். அவர் அந்த 1269 வந்து மஞ்சூரிய நாட்டின் தலைவரான அவருடைய ஈரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் போகிறது. சைனாவோட அவருடைய ஆதிக்கம் இருந்தது. குப்லாய் கானுடைய ராஜகுரு சாக்கிய பண்டிதா பகஸ்பா என்று பெயர். அந்த சாக்கிய பண்டிதரை குப்லாய் கான் கூப்பிட்டு, நம்ம நாட்டுக்கு ஒரு புதிய லிபி ஒன்று தேவை, அந்த லிபியை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் என்று. சாக்கிய பண்டிதா பிராமி, முக்கால்வாசி தமிழ் பிராமியை பயன்படுத்தி ஒரு புதிய ஒரு மொழியை கண்டுபிடித்தார். அந்த மொழியிலிருந்து உருவானது தான் அந்த ஓம் என்ற அந்த எழுத்து. இப்போ நீங்கள் படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓம் என்ற எழுத்தை வந்து நியூலி கிரியேட்டட் பை மங்கோலியன் கிங் குப்லாய் கான் என்று தான் இப்போது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ராஜகுரு சாக்கிய பண்டிதர் வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள கடிகையிலிருந்து வந்தவர் என்ற ஒரு வழிமுறை செய்தி வருகிறது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காஞ்சிபுரத்தில் கடிகா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புத்த மத பள்ளிக்கூடம் இருந்தது. இங்கிருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் புத்த மதத்தை படித்துவிட்டு தெற்காசிய நாடுகளுக்கு சென்று புத்த மதத்தை பரப்பினார்கள் என்று நமக்கெல்லாம் தெரியும். அதனால் இந்த ராஜகுரு காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவர் என்ற ஒரு அனுமானமும் இப்போ இருக்கிறது. அடுத்த படம் திபேத்திய நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட சரஸ்வதி மந்திரம். அகெயின் இட் இஸ் a ரகுவீரா கலெக்ஷன். பிராமி எழுத்தில் எழுதப்பட்டது 10வது நூற்றாண்டு. இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள், உங்களால் படிக்க முடியுமா பாருங்கள். இது பிராமி எழுத்தில் ஓம் சரஸ்வதி பிரிங் பிரிங் ஸ்வாஹா, ஓம் சுப்ரதிஷ்ட வஜ்ரஸ்யாய ஸ்வாஹா என்று இதனுடைய சான்ஸ்கிரிட் திங்ஸ். இது வந்து ஏன் அங்கே போனது? திபேத் நாட்டில் சரஸ்வதி கடவுள் மிகவும் பிரபலமாக இருந்ததா இல்லையா என்பதற்கான ஆதாரங்கள் அதிகமாக நமக்கு இல்லை. ஆனால் இந்த எவிடன்ஸ் வந்து முக்கியமான எவிடன்ஸாக நம்ம நினைக்கிறோம். ஆக மட்டும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தெற்காசிய நாடுகளிலும் வேத மந்திரங்கள் பிரபலமாக இருந்தது என்பதற்கான ஆதாரங்களை இப்பொழுது நம்ம பார்த்தோம். இந்த படங்கள்லாம் நான் காமிச்சிட்டு இருந்தபோது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஒருத்தரங்கிட்ட கேட்டார், கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த ட்ரெடிஷன், அதாவது இந்த யாகங்களுடைய ட்ரெடிஷன் இருந்துங்கிறது உண்மைதான். ஆனால் சில மார்க்சிய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யாகம் என்பதே வந்து அந்தணர்களுக்கும் அரசாருக்கும் ஏற்பட்டுள்ள இடையே உள்ள ஒரு ரகசிய உடன்படிக்கை என்பது. அதாவது இந்த யாகத்தினால் வந்து ஒரு மரியாதையும் ஒரு பயத்தையும் உண்டு பண்ண வேண்டும் பொதுமக்களுக்கு என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு கருத்து உள்ளது. அதை பற்றி என்ன நினைக்கிறேங்க. ரெண்டாவது, அப்படியே அந்த மந்திரங்களுக்கு சக்தி இருந்தாலும் இப்போ அது வந்து குறையிற மாதிரி தானே தோன்றுகிறது. ஏன்னா மழை வேண்டி நடத்தப்படும் யாகங்கள் மழை வருவதில்லை. மழை வந்தால் கூட அப்படி தூரிட்டு போகுது. ஏன்னா ஒரிஜினல் படி உங்களுக்கு கொட்டணும் இல்லைங்களா, அது வரவதில்லை. ரெண்டாவது, கொரோனா போன்ற பெருந்தொற்று அழிய வேண்டும் என்று நடத்தப்பட்ட யாகங்களை நம்மளால் தெரியும். இப்போ அந்த கொரோனாவை நம்மால் அழிக்க முடியவில்லை. இதனால் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மந்திரங்களுடைய சக்தி குறைந்துள்ளதா என்று அவர் கேட்டபோது எனக்கு அப்பொழுது பதில் சொல்ல தெரியவில்லை. அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு பதில் சொல்ல தெரியலைங்க, டைம் கொடுங்க, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வேணால் இதை பற்றி பேசலாம் என்று சொன்ன பிறகு இப்படி பார்த்துட்டு வரும்போது கல்வெட்டுகளில் வந்து இதுக்கான ஆதாரம் இல்லை. அதாவது கல்வெட்டில் வந்து
ஒரு ஒரு யாகத்துக்கு என்னென்ன தானம் கொடுத்தார்கள் என்று இருக்கிறதே தவிர அந்த யாகம் முடிந்த பிறகு அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய பலனை பற்றி அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை தான். நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்புங்கிற மாதிரி தான். அப்படி இருக்கும்போது சமீபத்தில் டாக்டர் குடவாயில் பாலசுப்ரமணியருடைய கட்டுரை ஒன்று படிக்கும்போது அதில் ஒரு ஒன்று கிடச்சிது. சீகாழி பதிகத்தில் வந்து திருஞான சம்பந்தர் ஓமமாம் புலியூரில் பாடிய பூங்குடி மடவாள் உமை என்ற பாடல், அதை நீங்கள் விஷுவலில் பார்க்கலாம். அப்போது இந்த பதிகத்தில் அம்பரமாகி அழல் உமிழ் புகையின் ஆகுதியினால் மழை பொழியும் என்று சொல்கிறார். ஆகுதினா அக்னியில் வந்து நெய்யை விட்டு நெய் வளர்த்து அதை யாகம் செய்வது. ஆகவே திருஞான சம்பந்தர் அவருடைய வாயால் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்ஜன்ய யாகம், மழை வேண்டி நடத்தப்படும் யாகங்கள் நிச்சயமாக அந்த காலத்தில் இருக்கிறது. மழையை அவை கொண்டு வந்துன, மழையும் வந்தது என்பதற்கான ஆதாரங்கள் நம்ம வந்து பன்னிரு திருமறையிலிருந்து கேட்கலாம். நாயன்மார்கள் சொன்னார்னா நிச்சயமாக அது உண்மையாக தான் இருக்க முடியும் இல்லைவா? ஆகவே இது ஒன்று. இதற்கு பிறகு நான் 2 ஆதாரங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்று வந்து கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஃப்ரிட்ஸ் ஸ்டால் என்பவர் வந்து சிறு வயதிலேயே நம்ம வேதங்களை பற்றி அதிகமாக படித்தவர். இஸ் அ லிங்குவிஸ்ட், இஸ் அ மொழியியல் ஆய்வாளர். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து காஞ்சி மகா பெரியவரை சந்தித்து எனக்கு வந்து யாகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும், யாராவது உதவுவார்களா என்று கேட்டபோது காஞ்சி பெரியவர் சொன்னார் வந்து, தமிழ்நாட்டில் அதுக்கு பெரிய உதவியெல்லாம் கிடைக்காதுங்க, நீங்கள் கேரளா போங்க அப்படின்னு சொன்னோடனே பேராசிரியர் ஃப்ரிட்ஸ் ஸ்டால் கேரளாவிலே 2 ஆண்டுகள் தங்கி பல யாகங்களை நேரடியாக பார்த்து மொழியியல் ஆராய்ச்சி செய்து 2 நூல்கள் போட்டிருக்காருங்க. ஒன்று வந்து ரிச்சுவல்ஸ் அண்ட் மந்த்ரா ரூல்ஸ் வித்தவுட் மீனிங் என்ற ஒரு புத்தகம். 2வது வந்து வேதிக் ரிச்சுவல்ஸ் ஆஃப் த ஃபயர் ஆல்டார் என்று. இதில் மெயினாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, வேத மந்திரங்கள் என்பது வெரி வெரி எஃபெக்டிவ். அதனுடைய பொருள் பற்றி யாரும் நம்ம பொருட்படுத்த வேண்டாம். அதாவது பொருள் கண்டுபிடிப்பதற்காக நம்ம அதில் சிரமப்பட வேண்டாம். ஏன்னா அந்த பொருள் என்பது யாருக்குமே தெரியாத விஷயம். அதோடைய துவனி, சொல்லக்கூடிய அளவு, அதுதான் முக்கியம். அந்த மீட்டர் தான் முக்கியமே தவிர அந்த பொருள் முக்கியம் இல்லை என்று சொல்லி அந்த நூலில் மெயினாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் ஃபார் த வேதிக் ரிச்சுவல்ஸ் இல்லையா? அந்த யாகத்தில் நாம் பிரயோகிக்கப்படும் அந்த மந்திரங்கள் எஃபெக்டிவ் என்று அந்த அமெரிக்க பேராசிரியர் சொல்லுவதை நம்ம அந்த புத்தகத்தில் பார்க்குறோம். 2வது முக்கியமான ஒரு ஆதாரம் வந்து 2011 கேரளாவில் பஞ்சால் என்ற கிராமத்தில் நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சி. அங்கே ஒரு பெரிய யாகம் நடந்தது. அந்த யாகத்தை வந்து பேராசிரியர் VPN நம்பூதிரி தலைமையில் நடந்தது. அவர் வந்து இஸ் அ டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் பைட்டானிக்ஸ். தட் மீன்ஸ் ஒரு ஒளி போன்ற ஆற்றல்களை வந்து ஒரு அலகினால் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தியரி. அவரும் அவருடைய ஒரு 4-5 விஞ்ஞானிகளும் சேர்ந்து இந்த வேள்வியில் ஆராய்ச்சி செய்தார்கள். அதாவது வேள்வியில் வெளிவரும் புகை, ஜுவாலையின் தன்மை, இவை எல்லாமே மண்டபத்தை அதாவது அட்மாஸ்பியர், மண், சாயில், நுண்ணுயிர்கள், மைக்ரோ ஆர்கானிசம் இவற்றையெல்லாம் எப்படி பாதிக்கும் என்பதை கண்டுபிடிப்பதற்காக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த வேத குண்டத்தை அடுத்த வந்து 2 விதைகளை பயிர் பண்ணாங்க. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரீன் கிராம், பச்சை பயிறு, இன்னொன்று வந்து கொண்டக்கடலை, 2த்தையும் போட்டுட்டு அப்படியே வச்சுட்டாங்க. 4 நாட்களுக்கு பிறகு, அதாவது யாகம் முடிந்த 4 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் வேகமாக வளர்ந்துள்ளன என்று கண்டுபிடித்துள்ளார்கள். 2வது வந்து அவங்க என்ன மெயினாக கண்டுபிடிச்சதுன்னு கேட்டாங்களா, நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை, மைக்ரோ ஆர்கானிசமுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருந்தது. அந்த வேத சாலைக்கு சுற்றி வர இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டரில் வந்து மிக மிக குறைவாக நுண்ணுயிர் இருந்தது. 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏரியா வந்து பொல்யூஷன் ஃப்ரீ இருந்தது, மாசு இல்லாத ஒரு இடமாக இருந்தது என்று கண்டுபிடித்து இது ஆராய்ச்சி கட்டுரையாக அவங்க வெளியிட்டார்கள். ஆனால் என்னன்னா இந்த ஆராய்ச்சி கட்டுரை ஒரு சாதாரண இஷ்யூவில் வந்ததே தவிர பீர் ரிவ்யூடு ஜேர்னலில் வரல. ஆகவே இதை நாங்கள் நம்ப மாட்டோம்னு சில இந்திய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. பீர் ரிவ்யூட்னா என்ன? அங்கீகாரம் செய்யப்பட்ட ஆராய்ச்சி இதழ்களில் இந்த கட்டுரை வரவில்லை என்று. இந்த பதிவை சில விஞ்ஞானிகள் பார்த்து கொண்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். இப்போ வந்து அமெரிக்க விஞ்ஞானிகள் அப்புறம் ஐரோப்பிய விஞ்ஞானிகள் கட்டுப்பாட்டில் தான் வந்து ரிசர்ச் ஜேர்னல்ஸ் எல்லாமே இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இந்திய பண்பாட்டிலிருந்து வரும் உண்மைகளை அவங்க ஒத்துக்கொள்ளவே தயாராக இல்லை. ஆகவே இந்த ஜேர்னல் இந்த முடிவு
இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணலன்னா கூட அது பொய்யாவிடுமா என்ன? உண்மைதானே? இதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் இந்த ஆராய்ச்சியை நம்ம ஏன் செய்யக்கூடாது என்று இப்போ தோன்றுகிறது. மீண்டும் ஒரு பெரிய லெவலில் ஒரு யஜ்யம் நடத்தி, ஒரு வேள்வி நடத்தி, விஞ்ஞானிகளை எல்லாரையும் கூப்பிட்டு வந்து, லாட் ஆஃப் சோஃபிஸ்டிகேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் அவைலபிள் நவ். அவங்கள வச்சு இப்போது இந்த யாகத்தினுடைய தன்மை என்ன, இது உண்மையாகவே இதனுடைய பலன் இருக்கிறதா இல்லையா என்று நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வேள்வியை ஆராய்ச்சி செய்யும்போது அதை மத கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லா மதங்களிலும் இந்த மாதிரியான மந்திரங்கள் இருந்துள்ளன. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மெசொப்பொட்டேமியன்றாங்க நாகரிகத்தில் கில்காமிஷ் என்ற ஒரு கதாபாத்திரம் மந்திரங்களை சொல்லி இயற்கையை கட்டுப்படுத்தும் செய்திகள் நமக்கு உண்டு. அதே மாதிரி ரோமானிய வரலாற்றில் ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபி என்ற இடத்துல குறி சொல்லும் ஒரு தேவதை. அந்த தேவதை பல மந்திரங்களை சொல்லி எல்லாரையும் கட்டுப்பாடுக்குள் வைத்துக்கொள்ள இருக்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி எகிப்திய நாகரிகத்தில் அக்னி வளர்த்து அக்னி குண்டத்தோடு மந்திரங்களை ஜெபிக்கும் பழக்கம் இருந்தது என்று சிவன் சார் என்பவர் தன்னுடைய நூலில் எழுதியுள்ளார். சிவன் ஐயா என்று நாங்கள் கூப்பிடுவோம், எல்லாரும் சிவன் சார்னு கூப்பிடுவாங்க. அது தவிர ஜொராஸ்ட்ரியன் மதத்தில் இந்த வேள்விகள் உண்டு, மந்திரங்கள் ஜெபிப்பதும் உண்டு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் இந்து மதத்தில் பழக்கத்தில் உள்ள இந்த வேள்விகள் மட்டும்தான் இப்போது பழக்கத்தில் இருக்கிறது. மற்ற எல்லாமே அழிந்து விட்டன. ஏர்லி கிறிஸ்டியானிட்டியில் கூட ஸ்பெல் உண்டு, மந்திரங்கள் உண்டு. ஆனால் அக்னி வளர்த்து மந்திரங்களை வளர்ப்பது என்பது இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். இந்த மந்திரங்கள் என்பது ஒரு சூத்திரம்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஃபார்முலா. இது சரியான உச்சரிப்போட துவனியோடு யார் சொன்னாலும் அது பலிக்கும். இது ஒரு சயின்ஸ் இல்லைங்களா? ஸோ இதில் உங்களுக்கு மதத்தை தள்ளிவிட்டு இதில் என்ன சயின்ஸ் இருக்குது என்று பார்ப்பதில் இப்போது தவறு இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆராய்ச்சி மிக மிக தேவை என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, 2004 தமிழ்நாட்டை சுனாமி தாக்கியது. பருவநிலை அப்போலேருந்து மாறி விட்டது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 இயர்ஸில் உங்களுக்கு பருவநிலை மாற்றம் ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கிறது. எந்த சமயத்தில் என்ன வேணாலும் நடக்கலான்னு சொல்லிட்டு 10 நாள் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிடுறது. சில இடங்களில் மழையே இல்லாமல் இருக்கிறது. இந்த பருவநிலை மாற்றம் மிக மிக ஆபத்தானது. பேராசிரியர் டாக்டர் ராமச்சந்திரன், சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டியில் பல ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். அவர் எச்சரிக்கையும் சொல்லியிருக்கிறார். இந்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பருவநிலை மாற்றம் ஏற்படும், அதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதில் முக்கியமாக என்னென்னா, விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட கை கழுவிட்டாங்க இதில். ஏன்னா அவங்க இப்போ ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு இப்போது சிச்சுவேஷன் மாறிவிட்டது. ஆகவே இந்த நிலைமையில் நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் ஒன்று தேடினா நல்லது என்று தோன்றுகிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ ஒரு நோய் வருகிறது, நோய்க்காக அலோபதி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், சிகிச்சை பண்ணுறோம். அந்த ட்ரீட்மெண்ட் சரியாக வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு சித்த வைத்தியமோ அல்லது ஆயுர்வேதமோ அப்படி தான் நம்ம போக முடியும். அதே மாதிரி தான் நமது தொன்மையாக வந்த இந்த வேத மந்திரங்கள் இன்றைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்று கண்டுபிடிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. செஞ்சு பார்ப்போம், என்ன முடிவுன்னு பார்ப்போம் இல்லைங்களா? ஆகவே இந்த மாதிரியான ஆராய்ச்சிக்கு மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இதுக்கு மத சாயம் இல்லாமல் இதில் என்ன இருக்குது, இதில் ஏதாவது ஒரு ட்ரூத் இருக்கா, இதில் இருக்கான்னு கண்டுபிடிப்பதற்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு நேரம் விட்டது என்று தான் நினைக்கிறேன். இப்போ இதில் ஒரு பெரிய இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த நண்பர் கேட்டது போல், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வேத மந்திரங்கள் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை என்று சொல்கிறார்களே கேட்டபோது எனக்கு அது பதில் சொல்ல தெரியல. வேத மந்திரங்களில் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் அந்த யாகங்களை நடத்துபவர்களை நான் சந்தித்தேன். 8 பேரை சந்தித்தேன். அவங்க எல்லாருமே ஒரு 50-60 ஆண்டுகள் வேத மந்திரங்கள் உச்சரிப்பது மட்டுமல்லாமல் யங்கங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள், யாகங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள். அவர்கிட்ட கேட்டபோது 8 பேரில் 6 பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஓரளவு உண்மை தான். ஏன்னா அந்த வேள்வியை நடத்துபவர்கள்ட்ட ஒரு சிரத்தை இல்லாமல் போய்விட்டதுங்கிறாங்க. சிரத்தைனா என்ன? நாட்டம் இல்லாமல் போய்விட்டது, அதனால தான் அந்த எஃபெக்ட் குறையுது என்று சொன்னார்கள். அவங்க ஒத்துக்கிறாங்க. இது தடுக்க முடியாத விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் கேட்டேன், இதை சரி செய்ய முடியாதானா? முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1963 காஞ்சி பெரியவர் எப்படி ஒரு பெரிய சதஸ் ஒன்று ஆகம சில்ப சாஸ்திரம்னு பண்ண மாதிரி இந்த வேத பண்டிதர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து எந்த மாதிரியான மந்திரங்கள் எவ்வளோ தடவை சொல்லணும்,
எந்த மாதிரியான யங்கங்கள் இப்போது இன்றைய நடைமுறைக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்லாக் மாதிரி போட்டு ஒரு கைட் புக் மாதிரி பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வரும். அது இல்லாவிடில் இந்த வேத மந்திரங்கள் இந்த ஸ்ரத்தை இல்லாமல் போனதுனால வெகு சீக்கிரமாகவே அழிந்துவிடும் என்ற அச்சம் அவங்கள்ட்டே இருக்குது இப்போது. ஆகவே இந்த ஸ்ரத்தை என்பது ஒரு முக்கியமான விஷயம். அது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மந்திரங்கள் எல்லாமே இருக்குது. இப்போது எல்லாருக்கும் மந்திரங்கள் தெரியும். அந்த மந்திரங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா மந்திரங்களும் இப்போ பரம்பரையாக நம்மள்ட்ட இன்னும் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் அதை சொல்லுவதில் ஸ்ரத்தை குறைந்து போகிறது என்றது இப்பொழுது சொல்கிறார்கள். ஆகவே இந்த வேத பண்டிதர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். இப்போது இந்த பதிவை முழுக்க பார்த்த நேயர்கள்கிட்ட இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறத நான் ஒரு அனுமானம் செய்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேங்க. காயத்ரி மந்திரம் சைபீரியாவில் ஓதினாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஒத்துமையே இல்லையா சார் நம்மள்கிட்ட? யாரும் ஒன்றா இந்த வேத பண்டிகைலாம் ஒன்றா சேர்ந்து இதை செய்வாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இல்லை. அப்புறம் களி முத்தி போச்சு சார். கலிகாலத்தில் இதை விட ஒன்று மோசமாக நடக்க போகிறது. நீங்களும் நானும் என்ன சார் செய்ய முடியும்? ராம் ராம் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி போவர்கள் தான் அதிகமாக இருப்பார்களோ என்ற ஒரு அச்சம் இப்போ இருக்கிறது. அப்படி அவங்க போனால் நம்ம என்ன செய்ய முடியும்?